தீர்க்கப்பட இயேசு நியாயம் தீர்க்கப்பட்டார். போறீங்களா? உங்களை நியாய தீர்ப்பிலிருந்து அளவிட்டால் நீங்கள் நான் குற்றவாளி கொண்டு நிற்க வேண்டியவங்க தான் இந்த உலகத்திலேயே. அங்கே இல்லை இங்கே தான், அங்கே இல்லை இங்கேயே நம்மளை குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு எத்தனை பேர் காத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? வீடுகளே கணவன் மனைவியை பார்த்து நீ அப்படி பண்ண, மனைவி புருஷனை பார்த்து நீ இப்படி பண்ண. இந்த உலகமே நம்மை அதாவது குற்றவாளி தீர்க்கிறது. புரிய நினைக்கிறல்ல? நீ என்ன பெரிய ஆளா, நீ என்ன பெரிய பரிசுத்தவானா, நீ என்ன பெரிய நீதிமானா, நீ என்ன சபைக்கு போயிட்டா நீ பெரிய பரலோகம் போயிடுவியா? எத்தனை பேர் நம்மளை குற்றவாளியாக சொல்கிறாங்க. நீ ஆண்டவரை பார்த்தியா? நீ நேரில் பார்த்தியா? சும்மா அவன் ஏமாத்துறான், நீ அவன் பின்னால் போகிற. நம்மை குற்றப்படுத்துகிற இந்த உலகத்தில் அவர் குற்றவாளியானார். அதாவது நீங்களும் நானும் நியாய தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்பட அவர். ஆமேன். திரும்ப சொல்லுங்க. உலகம் நம்மளை ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியாக ஜட்ஜ் பண்ணும். நல்லா இருந்தாலும் ஜட்ஜ் நேற்று கூட சொன்ன பார்த்தீங்களா? அதுவும் ஒரு பாஸ்டர் ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியாக ஜட்ஜ் பண்ணலாம். யாரும் ஜட்ஜ் பண்ணலாம். ஆனால் ஒன்று சொல்லுங்கள், ஒன்று நினச்சிங்க, என்னை ஜட்ஜ் பண்ணுகிற கர்த்தர் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. இன்றைக்கு ஒரு செய்தி கேட்டேன். ஒரு யூடியூப்பில் ஒரு பையன் பேசுகிறான், ஷார்ட்ஸ் போட்டு பேசுகிறான். அவன் சர்ச்சில் பார்த்தியாமா? பார்க்கலையா? ஷார்ட்ஸ் போட்டு பேசுகிறான். சர்ச்சில் ஒரு பாஸ்டர் ஷார்ட்ஸ் போட்டு பேசுகிறார் தமிழில். இப்படி உலகம் எப்படி போகுது பார்த்தீங்களா? சபையில் அந்த ஊழியன் சின்ன பையன் ஷார்ட்ஸ் போட்டுன்னு பேசுகிறான். யோசித்து பார்த்தீங்களா? இந்த உலகம் எப்படி மோசமாக போகுது. அதுக்கு என்ன சம்மந்தம் கேட்குறீங்களா? ஆனால் ஒன்று, ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கின ஒன்று தெரியுமா? நீதிமானாய் வாழ, குற்றமற்ற மனிதனாய் வாழ. இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. அதாவது அதை போட்டிருக்கிறீங்களா? அவன் வேதனைப்படக்கூடாது என்பதற்காகவே அவனை பாதுகாத்தார். இந்த கன்சர்னில் போட்டிருக்கிறேன். அடுத்த ஒரு வார்த்தை 10ஆம் வசனம் 9ஆம் வசனம். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை. எல்லாரும் கரங்களை போய் சொல்லுங்க. இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் அவர் இழந்து போக விரும்பவே இல்லை. ஆமேன். இந்த ஆலயத்தில் கால் வைத்த ஒவ்வொருவர் மேலும் அவர் சொல்றாரு, ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ. உலகத்துக்கு நீங்கள் இழக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம், தேவனுக்கு நீங்கள் ஆதாயப்படுத்தப்பட வேண்டும் என்ற விருப்பம். ஆமேன். முன்னாள் போட்டிங்களே, முன்னால் ஒன்று போட்டிங்க. முந்தின வார்த்தை, அதாவது உங்கள் மேல் உள்ள அக்கறை. அவர் தெரியும் நீ வேதனைப்படக்கூடாது. அந்த வசனம் படிக்க கேட்டிங்களா? அந்த வசனத்தை படிக்கிறேன். 10ஆம் வசனம். ஒருவனை